நம்முடைய மாநிலம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 2 நாளும் பேசுறதுக்கு அங்க உட்கார்ந்து அவரால் பதில் சொல்ல முடியல. வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு அவருக்கே தெரியாம எவ்வளவு ட்வீட் போடலாம். ஏன்னா அவருக்கே தெரியும், அவர் பல மேடையில பேசும் பொழுது எனக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே தெரியாது, நானே என் அட்மின் கூப்பிடவா அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க பாத்துருக்கீங்க. அப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாருக்குமே இப்ப ஆக்டிங் சிஎம் டெப்டி சிஎம் கொடுக்குறாங்க. அது வந்து கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் கிடையாது. டெப்டி சிஎம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு பொறுப்பு அல்ல. அது தலைமை இந்த தலைவர் நினைத்தார் டெப்டி சிஎம் யாராலும் உட்கார வைக்கலாம். ஆனா எனக்கு டெப்டி சிஎம் தான் கிடையாது, ஆக்டிங் சிஎமாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிஎம் ஆக்டிங்கா ஒருத்தர் இருக்காரு, அவரும் யாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்ற போது அதான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, 3 மாசம் கூட இது தாங்கமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அப்படி போட்ட ஆட்சி நீங்கள் நடத்தி கொண்டிருக்காரு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே மக்களோட மக்களாக இருக்கும். தன்னுடைய கலைஞர் வந்து சொன்னது உண்மைதான். மக்களை பார்த்து யாராச்சும் முட்டாள் என்று சொன்னார் என்று சொன்னால் சொல்றதாய் அடிமுட்டாள். மக்களுக்கு தெரியும் எதை எப்ப செய்ய வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு ஒரு மாயின் மூலமாக நாம வெயில கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே போனோம். ஆனா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து செல்போனை பார்த்துக்கிட்டே